அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நடுவர்களே? ஏழை மாணவனுக்கு பணக்கார வாத்தியார் பாடம் நடத்தினார்னா அது அரசு பள்ளி, பணக்கார மாணவனுக்கு ஏழை வாத்தியார் பாடம் எடுத்தனார்னா அதுதான் தனியார் பள்ளிங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். 5 வயசுல பையன் சொல்லுவான், எங்க அப்பா தான் சூப்பர் அப்பா. 5 வயசு. 10 வயசானா சொல்லுவான், எங்க அப்பா நல்லவரு, அப்பப்பா கத்துவாரு. 15 வயசுல சொல்லுவான், அம்மாவை கூப்பிட்டு உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுமா, அப்பப்ப என் ரூட்ல வராரு, மரியாதையா இருக்காரு. 20 வயசானா பையன் சொல்லுவான், எப்படிமா இந்த ஆளை போய் நீ கல்யாணம் பண்ணிட்ட? வெள்ளக்காரன் வந்து கேட்குறாங்க, நம்ம நாட்டில் எதுக்குங்க உங்கள் நாட்டில் இருக்கிற பெண்கள் கை கூட குலுக்க மாட்டேங்கிறாங்க? கை குலுக்குனா ஒன்று கற்பு போயிடாது, ஏன் இவ்வளோ கூச்சப்படுறாங்க உங்கள் நாட்டில் இருக்கிற பெண்கள்? அதுக்கு நம்மால் சொல்கிறான், உங்கள் நாட்டில் இருக்கிற ராஜாவின் மனைவி ராணி, அவங்க கிட்ட கை குலுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுப்பா? ஏன்னா அவங்க ராஜாவின் மனைவி ராணி, அவங்க கிட்ட எப்படிப்பா கை குலுக்க முடியும்? நம்மால் சொல்கிறான், உங்கள் நாட்டில் இருக்கிற ராஜாவின் மனைவி மட்டும்தான் உங்களுக்கு ராணி, ஆனால் எங்கள் நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுமே எங்களுக்கு ராணி தாண்டா அப்படின்ட்டு சொல்ல. பெண்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு தாங்க சொல்றேன். பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது? நல்லா நல்லா பக்கறே, ஏன் பேய் பிடிக்கும்? ரோஸ் கலர் சட்டை நேங்கற அந்த பேய்க்கு கூட உங்க முகர கட்டையெல்லாம் கண்டா பிடிக்கல. அப்படி இல்லவா, ஏன்னா பேய் கூட உங்க முகர கட்டையை கண்டா பிடிக்கல. பேய்க்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு, சாமிக்கு எங்களை தான் பிடிச்சிருக்கு. ஆமா, அப்படி இல்லை, ஏன்னா எனத்தோட சேருது. கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதாங்க? கடவுளால் முடியாது என்ற ஒரு விஷயம் உண்டா? இல்லை தானே? இருக்கான். அது என்னன்னா, நாம செய்யற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற தகுதி அவருக்கு இருக்குது. நாம் செய்த புண்ணியங்களை மறுப்பதற்கான உரிமை அவருக்கு இல்லையா, அவர் மறுக்கவே முடியாத. இப்படி சொல்கிறார் காஞ்சி பெரியவர். 35 மார்க் எடுக்கிறவங்கள தாங்க எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? 100க்கு 90 எடுக்கிறவங்க அந்நிய நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு போயிருவான். ஆனா 100க்கு 30 35 எடுக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் இந்திய நாட்டுக்காக இங்க இருந்து உழைப்பான். நடுவர்ல உண்மையிலே ஒரு நல்ல அரசனுக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அரசனுக்கும் புருஷனுக்கும் ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு நல்ல அரசன் மக்களுக்கு நீதி வழங்கணும், ஒரு நல்ல புருஷன் கட்டின பொண்டாட்டிக்கு நிதி வழங்கணும். நிதி நேத்து எங்க அப்பாவை போலீஸ்ல ஏதோ அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கப்பா. வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாம்ல? காட்டு விலங்குகளை வளர்க்க கூடாது பெர்மிஷன் இல்லாம. எங்க அப்பா என்னைய வளர்க்கறாருல்ல, அதனால அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. நிறைய ஆப் இருக்குங்க செல்போன்ல. ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இத்தனை ஆப்ல எந்த ஆப் தெரியுமா சந்தோஷமான ஆப்? சுவிட்ச் ஆஃப் தான். மன அழுத்தத்துக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பேச மறுப்பது, மற்றொன்று கேட்க மறுப்பது. பேசுங்கள் தோழர்களே. பெண்களுக்கெல்லாம் சொல்றேன், தயவுசெய்து வீட்டுக்கார் எது சொன்னாலும் சரி சரின்னு கேளு. நான்லாம் சரிமாம்மா சரிமாம்மா சரிமாம்மா. நேரா வீட்டுக்குள்ள வருவார், அடியே பாரதி பாத்திரத்தை கழுவட்டுமா அப்படிம்பாரு, சரிமாமா. துணியை துவைக்கட்டுமா அப்படிம்பாரு, சரிமாமா. வீட்டை பெருக்கட்டுமா அப்படிம்பாரு, சரிமாமா. அவ்வளவுதாங்க சார். இந்த காலத்து பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. பெண்ணு ஆமையும் ஒண்ணு. எதை வச்சு சொல்ற? ஏங்கா நான் கேட்குற சரின்னா கைத்தட்டல் கொடுங்க. நாங்க கல்யாணம் பண்ணி போகும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்களுடைய பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி தன் முதுகில் ஓடை சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ, அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ஆமை மாதிரி வாடுறாங்க. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. இங்க இதன் டிஎன்பிசில முதல் क्वेश्चन வரப்போகுது. அதை விட முக்கியமான क्वेश्चन, புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் புத்திசாலி, வாங்கித்தாரேன் வாங்கித்தாரேன் வாங்கித்தாரேன்னு சொல்றான் பாரு, அவன் தாங்க திறமசாலி. கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்த முடியல நடுவர்களே. அடித்தது மணி, முடிந்தது என் பணி அப்படிங்கிற இப்படி உள்ள பசங்க சொல்றான், விட்டது சனிங்கிறான். உனக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு 4 தெருவுக்கு நான் பிச்சை எடுக்க போலாண்டாங்கிறேன், எங்க தெருவுக்கு எப்ப டீச்சர் வருவாங்கிறான். முள்ளால எடுத்தா அது அந்த காலம், வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதான் இந்த காலம். வேவலந்துக்கு வந்துட்டாங்க, படிக்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டது அந்த காலம். இவ்வளவு செலவு பண்ணி ஏன்டா படிச்சோம், இதுக்கு 4 எருமாட்டம்